காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஆனைக்கோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தல். டெங்கு மரணங்கள் 68ஆக உயர்வு. மலையகத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உதவிக்கரம் நீட்டிய இந்தியா. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் பதிவு. குழந்தையை நடுவீதியில் விட்டு தப்பியோடிய தாய், போலீசார் தீவிர விசாரணை. தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள், அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைக்க உள்ள அனுர பதவி விலகவும் தயார் என பகிரங்கமாக அறிவிப்பு. இலங்கையில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் இன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியில் பண்டைய பண்பாட்டு எச்சங்கள், அரிய பொருட்கள் மற்றும் வரலாற்று சான்றிதழ்கள் பல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி நாளையும் இடம்பெறவுள்ளதுடன் ஆனைக்கோட்டையின் தொன்மை வரலாற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை 91,059 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68ஆக உயர்ந்துள்ளது. மொத்த நோயாளர்களில் 48,244 பேர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் கம்பகம் மாவட்டத்தில் அதிகமாக 19,406 பேர் பதிவாகியுள்ளனர். மேலும் 119 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிகப்பாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட கொட்டகலை பிரதேசத்துக்குட்பட்ட 391 குடும்பங்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையில் உலருணர்வு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. கண்டி இந்திய உதவி தூதரகத்தின் உதவி தூதுவர் VS சரண்யா தலைமையில் இந்த விவகார பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. கொட்டகலை பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாத் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாகவும் அவரது ஏற்பாட்டிலும் இந்த நிவாரண உதவி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 1605 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துக்களில் 1693 பேர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் 603 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் வீதி விபத்துக்களில் சற்று குறைவு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கண்டி வத்தேகம நகரில் 4 வயது குழந்தையை முச்சக்கர வண்டியில் அழைத்து வந்த தாயொருவர் கைவிட்டு சென்றுள்ளார். குழந்தையை மீட்ட நகரவாசிகள் போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையின் தாயை அடையாளம் காண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வண்டகல தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பலவீனப்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
மக்களின் ஆணையை மீறி ஆட்சியில் நீடிக்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நீதித்துறையை வலுப்படுத்த மனித வளத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜூலை மாதத்திற்கான வரியை ஆகஸ்ட் 20 முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வரி அறிக்கைகளை ஆகஸ்ட் 30 முன்னர் இணைய வழியில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முற்பண வரியை ஆகஸ்ட் 15 சமூகம் பாதுகாப்பு பங்களிப்பு வரியை ஆகஸ்ட் 20 முன்னர் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.